வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ரெலவெண்டா யூனிட் 2ல நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ப்ரீவியஸா மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ரெலவெண்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஷோ தட் n less than 2 power n by checking mathematical induction method. இவ்வளோ தான் உங்களுக்கு கொஸ்டின் கொடுப்பாங்க. ஸோ n less than 2 power n மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் யூ ரைட் given value. ஸோ given n less than 2 power n. மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்னாலே நமக்கு தெரியும் 4 ஸ்டெப்பில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டெப் 1 பேசிக் ஸ்டெப் ஃபார் n ஈக்குவலன் டு 1. ஸோ n ஈக்குவலன் டு 1 இருந்ததுன்னா 1 less than 2 power 1. ஸோ 1 less than 2 which is true. That is P of 1 is true. இப்படின்னு நம்ம எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். 1ங்கிறது எப்பயுமே strictly less than 2 தான். இப்போ P of 1 is true. Step 2 assumption. Put n equivalent to k. So n equivalent to k இருந்ததுன்னா P of a equal to k is less than 2 power n க்கு பதிலாக k ன்னு எடுத்தீங்கன்னா is true. Therefore P of k is true. Step 2ல n equal to k க்கு assumptionாக எடுத்து எழுதிக்கலாம். Step 3 inductive step. Claim P of k plus 1 is true. So P of k plus 1 is true ன்னு எப்போ ப்ரூஃப் கொடுக்குறோன்னா, ஆல்ரெடி நமக்கு கேங்கிற கேட்டகரி வர நமக்கு தெரியும். ஸோ k less than 2 power k ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது k plus 1க்கு. ஸோ ரெண்டு பக்கமும் plus 1 ஆட் பண்ணுங்கள். அப்போ by adding 1 on both sides we get k plus 1 less than 2 power k plus 1. ஸோ ப்ளஸ் 1க்கு பதிலாக நம்ம ஸ்டெப் 2லேருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம், 1 is strictly less than 2 power k-வா. ஸோ அந்த ஈக்குவலண்ட்டை மாற்றி இந்த 1ங்கிற கேட்டகரிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், less than 2 power k-ன்னு எடுத்துக்கலாமா. அப்போ ஆல்ரெடி இருக்கிற 2 power k ப்ளஸ் 1க்கு பதிலாக less than 2 power k-ன்னு மாற்றிருக்கோம். தட் இஸ் 2 into 2 power k. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 2 into 2 power k. இதை மாடுலேட் பண்ணால் 2 power k plus 1. அப்போ k plus 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, இட் இஸ் லெஸ் தென் 2 power k plus 1. இந்த ரிசல்ட் தானே நம்ம ப்ரூஃப் கொடுக்க வேண்டியது. நம்ம செக் பண்ண வேண்டியது n-க்கு லெஸ் தென் 2 power n இருக்கணும். நம்ம இப்போ செக் பண்ணிட்டு இருக்குது k plus 1 டேர்ம்க்கு. ஸோ k plus 1 இஸ் லெஸ் தென் 2 power k plus 1. கண்டிஷன் கரெக்டாக வரதுனால P of k plus 1 இஸ் ட்ரூ. அப்போ ஸ்டெப் 3க்கு நம்ம ஸ்டெப் 2 எடுத்துக்கிட்டோம். ஸ்டெப் 2ல் ப்ளஸ் 1 ரெண்டு சைடு ஆட் பண்ணோம். ஸ்டெப் 2வை திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா we will get the answer k plus 1 less than 2 power k plus 1. Step 4 conclusion. Step 1, Step 2, Step 3 மூணு ஸ்டெப்புமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால P of n which is equivalent to n less than 2 power n is true for all n. கன்க்ளூஷன் கரெக்டு தான் அப்படின்னு நம்ம முடிக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டால் ஈஸியாக அட்டன் பண்ணுங்கள். மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதெல்லாம் ஈஸி. இதில் ஃபார்முலா டெரிவேட்டிவ் எதுவுமே கிடையாது. ஸ்டெப் 1 என்ன, ஸ்டெப் 2 என்ன, ஸ்டெப் 3 என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே ஸ்டெப் 4ல் கன்க்ளூஷன் மட்டும் எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஷோ தட் இது ஃபேக்டோரியல் பேஸ்டாக இருக்கும். 2 power n less than n factorial for all n greater than or equal 4. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ greater than or equivalent to 4. அதாவது 4 விட அதிகமாக இருக்கிற வேல்யூவில் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ given 2 power n less than n factorial for all n greater than or equivalent to 4ன்னு எடுத்து எழுதிக்கலாம். n equivalent to 4ன்னு பார்த்தீங்கன்னா 2 power 4 is less than 4 factorial நம்ம செக் பண்ணணும். இப்போ 2 power 4ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 16 தெரியும். 4 factorialனா 4 into 3 into 2 into 1 பார்க்குறோம். இப்போ 4 3s are 12, 12 into 2ங்கிறப்ப 24ன்னு வருது. அப்போ நமக்கு கண்டிப்பாக லெஸ் தான், கரெக்டாக தான் இருக்குது கண்டிஷன். ஸோ 4 factorial நம்ம என்ன எழுதிக்கலாம், 4 into 3 into 2 into 1 எழுதுகிற மாதிரி இருக்கும். தட் இஸ் 12 into 2ங்கிறப்ப 24. 16 is less than 24. கரெக்டு தான். அப்போ P of 4 ஃபஸ்ட்டு வேல்யூ கரெக்டு தான் அப்படின்னு நம்ம டேர்ம்ஸ் கொடுக்குறோம் ஸ்டெப் 1ல். ஸ்டெப் 2 அசம்ஷன். புட் n equivalent to kக்கு நம்ம எடுக்கிறோம். அஸ்யூம் தட் P of kங்கிறது 2 power k is less than k factorial is true அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்களோ அதில் கேக்கு ட்ரூ தான் அப்படின்னு மட்டும் எடுத்து எழுதிக்கலாம் ஸ்டெப் 2ல். therefore P of k is true. Step 3 inductive step பார்க்கலாம். claim P of k plus 1 is true. ஸோ k plus 1க்கு நம்ம செக் பண்ணணும். ஸ்டெப் 2ல் நம்ம ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்கோம்னா 2 power k is less than k factorial நம்ம கொடுத்துருக்கோமா. இப்போ நமக்கு k plus 1 வர பார்க்கணும். இங்கே 2 பவரில் இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படின்னா தான் நமக்கு பவர் கரெக்டாக வரும். அப்போ 2 into 2 power k less than 2 into k factorial.
ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் நம்ம இங்கே பவரில் வேல்யூ என்ன இருக்கோ இதுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம எப்படி பவரில் ரேஸ் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒரு 2 or 3 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தரவாக பார்த்துக்கிட்டா நம்மளே அழகாக எழுதலாம். இது மக்கப் பண்ணுறதுக்கான டார்கெட் கிடையாது. 2 in 10 கொடுத்துருக்காங்க, நம்ம அதுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ப்ராப்ளத்தில் நம்ம k+1க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்போ +1ன்னு நம்ம போட்டிருந்தோம். ஸோ அந்த கேட்டகரியில் எப்படி பவரை ரைஸ் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வந்திருக்கலாம், பேஸ் ஆர் சேம். ஸோ பவர் ஆட் பண்ணிங்கன்னா 2 power k+1 இஸ் லெஸ் தேன், ஆல்ரெடி நமக்கு தெரியும் 2 இஸ் லெஸ் தேன் k+1 நமக்கு தெரியுமா, ஸ்டெப் 2ல் நம்ம எழுதியிருந்தோம். ஸோ இங்கே எழுதுறப்ப லெஸ் தேன் k+1 இன்ட்டு k ஃபேக்டோரியல். அப்போ k+1 இன்ட்டு k ஃபேக்டோரியல் இருந்தால் k ஃபேக்டோரியலுக்கு அடுத்து தான் k+1 எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது 2 ஸ்டெப்பையும் நம்ம மெர்ஜ் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்திருக்கலாம், k+1 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாமா. அதாவது இது ஒன்றும் இல்லைப்பா, இது என்ன எழுதிக்கலாம், 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4ன்னு ஒரு அசம்ஷனில் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுத்தையுமே நம்ம என்னென்னு சேர்த்து எழுதிக்கலாம், 4 ஃபேக்டோரியல். தட் இஸ் 3 ஃபேக்டோரியல் எழுதி 3 × 2 × 1. இதோடு நான் 4 சேர்த்தேன்னா இட்ஸ் ஈக்குவல் டு 4 ஃபேக்டோரியல். இதே மாதிரி தான் இங்கே எழுதுனது. k ஃபேக்டோரியல்னால் 1 to k வேல்யூ வரை இருக்குது இன்ட்டு k+1 அப்படின்னு நம்ம எடுத்து எழுதுகிறப்ப விச் இஸ் ஈக்குவல் டு k+1 ஃபேக்டோரியல்னு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இது காம்பினேட்டோரியல் ரிசல்ட் தான். k+1 இன்ட்டு k ஃபேக்டோரியலாக இருந்ததுன்னா விச் இஸ் ஈக்குவல் டு k+1 ஃபேக்டோரியல். ஸோ கண்டிஷன் எடுத்து எழுதுனா என்ன இருந்திருக்கலாம், 2 power k+1 is less than k+1 factorial. Therefore, P of k+1 is true. ஸ்டெப் 3ல ஆன்சர் கரெக்டாக இருக்கிறதுனால ஸ்டெப் 4 கன்க்ளூஷன் எழுதி முடிக்கலாம். ஸ்டெப் 4 கன்க்ளூஷன், P of n which is equal to 2 power n less than n factorial is true for n greater than or equal to 4. ஸோ 4 greater than or equal 4க்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ப்ரொசீஜரில் அப்படிங்கிறத கன்க்ளூஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் ஸ்டெப் 3ல என்ன செய்கிறாங்கங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். டவுட் இருந்ததுன்னா கணிதப்பழைக்கு மெயில் அனுப்புங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம 2 or 3 ப்ராப்ளம்ஸ் தான் ஒர்க் அவுட் பண்ணுறோம். சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு தடவை இல்லை 2 தடவை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த டாபிக் ஈஸியாக புரியும். கண்டிப்பாக யூனிவர்சிட்டி எக்ஸாமில் இதுக்கு ரெலவெண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப ஹெவியாக காம்ப்ளிகேட்டடான டாபிக் இந்த டாபிக் கிடையாது. ஈஸியாக பார்க்கலாம். மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது நமக்கு ஈஸியான மெத்தடில் தான் இருக்கும். டவுட் இருந்ததுன்னா கணிதப்பழைக்கு மெயில் அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.